கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மலேசியா பட்டணத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்களினால அவரை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நன்மை செய்கிற பாருங்க. இந்த பூமியில நிறைய காரியங்களை நாம் சந்திக்கும் போது பார்த்து அதெல்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். நம் இருதயத்துல கலக்கத்தை உண்டாக்குற ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல முதலாவது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவருக்கு இடத்துல இருந்து நம்ம விடுதலையாக்குவாரு. ஆண்டவர் நம் கண்ணீரை காண்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்மளை விடுதலையாக்க ஒரு தேவன் இருக்கின்றது நம்மளுக்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த தேவனை நோக்கி நாம் விசுவாசித்து செபிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் போது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சகாயம் செய்வார். இன்னைக்கு நாம் போகிற காரியங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள், சூழ்நிலைகளை பார்த்தா அது நம்மளுக்கு கலக்கத்தையும் அது நம்மளுக்கு வேதனையும் உண்டாக்கினாலும், ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசுவின் பக்தி, இயேசுடைய நாமத்தில் நீங்கள் அறிக்கை செய்கிற காரியம் ஆண்டவரிடத்துல நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்காக நன்மை செய்வார். ஆமென். நாளை உங்களோடு பேச போகிற வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளோட போக்கையும் வரத்தையும் அவர் காக்குற நல்ல தேவன். ஆமென். நீங்க சொல்லலாம், பசர் ஆண்டவர் செக்யூரிட்டி காட்டா அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு பலனும் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறதை காட்டிலும், நாம் பேசுகிறதை காட்டிலும் கர்த்தர் நம்மளுக்காக நன்மை அதிகமாய் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, நம்ம வாக்குல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எதற்கு நம்ம பலனும் எதற்கு பயன்படும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசு சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தை எடுத்து சங்கீதம் 121 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோடும் தேவனுடைய வார்த்தை பலப்படுத்துகிறதை பார்ப்போமாக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேசுவீராக, திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் இருதயம் ஒரு நாளும் கலங்காது போயிடாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் வழிகள் எல்லாம் கர்த்தர் நன்மையும் கருவையும் தருவீராக. ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவரே தேவ கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.